வணக்கம் இடமலம் நேயர்களே. தமிழ்நாட்டை பாண்டோராவாக மாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் நம் தமிழ்நாட்டின் ஜேக் சல்லி கே ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் சல்லி பையல ஏங்க ஜேக் சல்லி சரி ஜேம்ஸ் கேமராமேன் தெரியுமா? இல்லைங்க, ஜேம்ஸ் கேமராமேன் எடுத்த அவதார் அப்படிங்கிற படத்துல கதாநாயகன் பேரு ஜேக் சல்லி. அவர் பாண்டோரா அப்படிங்கிற உலகத்தை வந்து காப்பாத்துறாரு. அந்த மாதிரி தண்டோரா போட்டாரா? என்னது தண்டோரா போட்டாரா? சிக்கோ, நீங்க ஹாலிவுட் படம்லாம் பார்த்தா தானே. இவர் கூட இதுல ரியாக்ஷன் வீடியோ வேற பண்ண வந்துட்டேன் நான். எப்படி யூத்தா இருக்கேன். எந்த ஜெனரேஷன் நீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாலின் ஜெனரேஷன் வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் நேர்ல பார்த்தவராமே நீங்க. அப்போ உங்களுக்கு வயசு என்ன? நாங்களும் கலாய்ப்போம், எங்களுக்கு தெரியும்ல. இன்னும் அப்படியே கிஷோர் செம்மையா கலாய்க்கிறீங்க உங்க சிரிக்கிறதுக்கு உங்க ஃபேன்ஸ் வேணா வரலாம். உங்களுக்கு ஜாலரா தூக்கிறதுக்காக நான் வரல. ஆமாம்மா, நீங்க தூக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நிதியிலேருந்து உதயநிதியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும். அதாவது நான் அவங்களை தூக்கணும்னு அவசியம், ஏற்கனவே மேல பறந்துகிட்டு இருக்காங்க அவங்க. சரியா? அது தெரியுது. கீழ இருந்து நாங்க அண்ணாந்து சூரியனை பாக்குற மாதிரி காலை வைக்கலையே தரையில, இன்னும் அதை வைக்க வச்சிருவோம் அடுத்த வருஷம். பிரதர், அது இப்ப அவதார் படம் ஆஷன் ஃபயர்னு ஒன்று 3 அவதாரங்கள் இருக்கே நம்ம தலையில கட்டியிருக்காங்க. தேர்ட் பார்ட் அவதார் சொல்றேன், நீங்க 3 அவதாரம். அதுதான் தேர்ட் பார்ட் அவதார் தான் வரப்போகுது. அவதாரம் நம்ம இன்பநிதி அப்படி பார்த்தாலும் கருணாநிதி. அப்போ அவதார் 4 கண்டிப்பா வரும் போல இருக்கு. ஏன்னா நீங்க சொல்றபடி கான்செப்ட்ல பார்த்தா அவதார் 1 கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவதார் 2 வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள், அவதார் 3 ஏற்கனவே வந்துச்சு நம்ம உதயநிதி ஸ்டாலின், அவதார் 4 ஏர் அண்ட் ஸ்கை அதான் வந்து பாத்தீங்கன்னா இன்பநிதி அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாவி மக்கள், அதாவது பாண்டோரால மக்கள் பேர் நாவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாவி மக்களாய் பார்த்துட்டு இருக்க நம்மளோட ஜேக் சல்லியின் ஸ்டாலின் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேட்டி சட்டை, இந்த ராம்ராஜ் காட்டன் வேஷ்டி. ஆமா, அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு காமெடி. என்ன இந்த வடிவேலர் கூட மாட்டிங் போ தெரியுமா? அந்த கோவில் படத்துல அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து பயந்து ஓடுவாரு. ஆமா, ஒரு இதை உனக்கு இலையை ஒன்று வச்சுக்கிட்டு வேப்பிலையை வச்சுட்டு இது பண்ணிட்டு எது கேட்டா கொசுவா ஏதோ இது கடிக்குது. ஆமா, ஈ முக்கியதுன்னு அவருக்கு அந்த இடத்துல அடிபட்டுருக்கோம், அதனால ஈ முக்கியது. அந்த மாதிரி தான் அந்த வேட்டியை கட்டி இப்படி 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 வந்து கஞ்சி நிறைய போட்டாங்க வேஷ்டியில, அதனால கொஞ்சம் எடுப்பா வெடுக்கா என்றுச்சு. அதை போயிட்டு இப்படி சொல்லலாமா? வேட்டியாவது எடுப்பா வெடுக்கா இருக்கட்டும். இல்லைங்க, அந்த ராம்ராஜ் வேஷ்டியோட அந்த மாடல் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி எனக்கு கண்ணில் தெரிஞ்சார். அவர் மங்களகரமான ஒரு சிஎம்னா வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் என்னதான் ஆம்பளை சுடிதாரை போட்டு உலகம் ஃபுல்லாக சுத்தினாலும் தமிழ்நாட்டில இருந்து உலகையே திரும்பி பார்க்க வைக்கிறவர் வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின். என்னன்னா வேட்டிக்கு பெல்ட் கட்டியிருப்பாங்க. நீங்க கட்டினது இல்லையா? உங்களுக்குலாம் வேற வழி இல்லை, கட்டி 2 கயிறுக்கு போட்டு சுருக்கு போடணும். ஏன்னா இவருக்கு வந்து இடுப்பே இல்லை. சொல்ற ஸ்டாலினுக்கு எவ்வளவு பெரிய இடுப்பு? அவருக்கு என்ன நமிதா லெவலுக்கு பெரிய இடுப்பா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு சராசரி ஆணுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த எல்லா அழகு லட்சணமும் அவர்கிட்ட வந்து குமிஞ்சு கிடக்கு. பாப்பா என்ன ஒரு லட்சணம்! 9 கிரகங்களும் ஒரே காந்த கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கவிபாடும் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது படையப்பனுக்கும் நீலாம்பரிக்கும் ஆகாது. ஆனா வந்து நீலாம்பரி படையப்பனை பாக்குறதே ஒரு மாதிரி தான் பாப்பா. அந்த மாதிரி அவரோட காந்த கண்களை பார்த்து மயங்கிருக்கீங்க போல இருக்கு. அவரை பிடிக்காதுன்னா கூட படையப்பன் நீலாம்பரி, இது கடைஞ்செடுத்த சோம்பேறி. நீலாம்பரி சோம்பேறி. இப்பொழுது இந்த வீடியோவை நம்ம பார்த்து நீங்க வயிறறிய போறீங்க, நான் குதூகலமாக போறேன். என்னோட வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சரா உங்க எல்லாரையும் திருநெல்வேலி நோக்கி அழைக்கத்தான் இந்த வீடியோ. வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதும் இது எல்லாரும் கிளம்பி திருநெல்வேலிக்கு போனோம். நான் சொல்றேன், கான்டெக்ஸ்ட் கேட்டு கலாய்ங்க. டிக்கெட் வாங்காம போவ உன் பரம்பரைக்கு அதான் புத்தி. ஃப்ரேம் பாருங்க, எல்லாம் யார் காசு போட்டு வந்து போறது திருநெல்வேலிக்கு? நீ தரையா காசு? ஜி ஃப்ரேம் பாருங்க ஜி. எப்படி தான் பாக்குறேன். தமிழ்நாட்டோட லோகோ பின்னாடி இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனா முன்னாடி நிக்குது தமிழ்நாட்டின் லோகோவே. ஆமா, துண்டு நல்லா இருக்குல்ல, ஆக்சுவலா புதுசா இருக்கு. மீட்டெடுக்கிறதும் இதுக்காக வெறும் பழம் பெருமையை பேசி அதிலேயே மன நிறைவு அடைகிறதுக்காகவா? இல்லை, நாம் வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தில் இன்னும் முற்போக்கா, இன்னும் பரந்த மனப்பான்மையோடு வளர்றதுக்கான தேடுறது. கடந்து வந்த பாதை திருட்டுறையில, திருக்குவளையிலிருந்து திருட்டுறையில் அந்த பாதையா? சமூகத்தை பற்றி இல்லை அந்த மவுண்ட் ரோடில் துரத்தின ஓடினாப்லே செய்தி வாசிப்பாளரை, அந்த பாதையா? நான் சொல்றேன், இல்ல இன்னைக்கு இந்த ரூமருக்கு முடிவு கட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு. அன்னைக்கு 90ஸ்ல ரவுடிஸ் வந்து கொடி கட்டி பறந்த காலகட்டம். 90s இல்லைங்க, இது நடந்தது 70s. 80s. சரியா? ஆமாமா. இப்ப 80ஸ்ல ரவுடிசம் வந்து கொடி கட்டி இல்ல, மலை போல வந்து உச்சத்துல இருந்த அது ரவுடிஸ். இது பொறுக்கித்தனம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏதோ ஒரு ரவுடின்றவன் ஏய் அப்படின்னு வர ரவுடி. சரியா? என்ன அந்த இதுல பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே நின்று இவரு கூப்பிடுவாரு வடிவேலு, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலவா
அப்படின்ட்டு சொல்லுவார்ல, அது பொறுக்கித்தனம். சரியா? நல்ல வேளை கேமரா பார்த்து பண்ணல. 100 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு. சரி பண்ணட்டும். ரொமான்டிக் லுக்லாம் விட்றதுக்கு இங்கே நம்ம பேசலைங்க. ஐயோ, நீங்க அவரோட ரொமான்டிக் லுக்கை பாருங்க. ஏங்க இது மட்டும் சொல்லிடுறேன். அது வந்து ஏதோ ரவுடிகள் ஏதோ ஒரு பெண்ணை துரத்திட்டு ஓடினதுல கால் புணர்ச்சியில் என்ன பண்ணியிருக்காங்க, எம்ஜிஆருடைய ஆட்கள் வந்து ஒரு தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து துரத்திட்டு ஓடினாரு அப்படிங்கிற மாதிரி கவுண்டரோட செய்தி தொடர்பாளர் துரத்திட்டு ஓடின கதையா இருக்கட்டும், இல்லை ஸ்டெல்லா மேரிஸ் வாசல்லையும் குயின் மேரிஸ் வாசல்லையும் என்ன பொறுக்கித்தனத்தில் ஈடுபட்டதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இவர்களுடைய வீர தீர விளையாட்டு. சரி, எனக்கு அவரை பார்த்தா வந்து வாலிப வயசு அப்படின்னு சொல்லுவாப்புல, எங்க தமிழ் ஐயாவை பார்த்த மாதிரியே இருக்கு அவரை பார்த்தா. ஐயா, இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் எழுதப்படணும்னு தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். சரி, இது ஏதோ தற்பெருமைக்காகவோ மேடை அலங்காரத்துக்காகவோ பேசுகிற, அதாவது இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாறு தமிழ் இதுல இருந்தா வந்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே, தொடர்ந்து சொல்லிட்டு வரேன்னு சொல்ற. நீ என்ன, நீயே ஒங்கோல் பரம்பரை, நீ என்ன வந்து இங்க ஒங்கோல் பரம்பரை என்ன வெங்கடம்னா இது தெரியுமா? எல்லாரும் வேங்கடம்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க தமிழ் வேங்கடம்னா மகாராஷ்டிரா வரைக்கும் போயிருக்கு. அவரும் தமிழர் தான், பச்சை தமிழர். அது பச்சை தமிழோ இல்ல ஏங்க 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 எங்க கொச்சை தமிழ்ல பேசக்கூடாது, பச்சை தமிழர்னு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இப்ப மேட்ருக்கு வருவான். சரியா? இவர் தமிழர் இல்லைன்னா யாருங்க தமிழர்? அது ரைட்டு. யார் தமிழர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா கொண்டு போகலாம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா நம்மளுடைய கேள்வி, இவருக்கு என்ன தெரியும் தமிழ் பாரம்பரியம் பத்தி? பார்த்தாலே தெரியல, தமிழ் பாரம்பரியமே நம்ம முன்னாடி நிக்குது. இப்படி வேட்டியை கட்டிட்டு வந்துட்டா தமிழ் பாரம்பரியம், அதுக்கு மேல என்ன வரலாறு என்ன சொல்லுவாரா? ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்க. அதாங்க பேச இதுலயே இப்போ வரைக்கும் பாத்தீங்க, இப்போ வரைக்குமே நான் 30 எடிட்டிங்க, 30 எடிட் கட்டு அப்படிலாம் இல்ல, ஒரே ஷாட் ஷாட்ல எடுக்குதா கிழிச்சார். நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வைக்கிட்டா வைங்க, என்னங்க டக்கு வைங்கங்க பாருங்க, வாங்க இதுல இருந்து பார்க்கலாம். அறிவியல் பூர்வமான உண்மை இதுன்னு நம்ம திராவிட மாடல் அரசு தொடர்ந்து என்ன கீழடிக்கு நிதி ஒதுக்கியது முழுக்க முழுக்க எடப்பாடியார் அரசு. சரி, சரியா? அதுல வந்து அவங்க ஒரு ரிசர்ச் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ரிசர்ச் வந்து பிப்ரவரி 2021 அதோடைய முடிவு வந்தது. அதாவது தொன்மையான இது வந்து தமிழர்களுடைய நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது 2021 பார்த்தீங்கன்னாக்கா 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு 2021 2024 25 வரைக்கும், இந்த வருஷம் வரைக்கும் சரி அதை பற்றி அப்படியே கிடப்பில் போட்டாச்சு. சரி, வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்த பொழுது சேர்த்திருப்பதுக்கு உடனே இதை கொண்டு வந்துட்டு நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை மேற்கொள்ள போகிறோம், இந்த மாதிரி ரிசர்ச் வந்திருக்கு அப்படின்ட்டு. அது எப்போ வந்தது? 2021 பிப்ரவரி. நீ எப்போ ஆட்சிக்கு வந்த? 2021 மே. பிப்ரவரியில் அதை அறிவிக்க முடியாது, ஏன்னா தேர்தல் சமயம் வந்துருச்சு அப்படின்னாலும் அறிவிக்க முடியாதுன்றதுனால தேர்தலுக்கு அப்புறம் அதை அறிவிக்கிறதுக்கு விட்டுட்டாங்க. இப்போ நீ வந்தல்ல, என்ன பிடிங்கிட்டு இருந்த நீ 4 வருஷம் அப்படின்றது கேள்வி. இப்போ வக்கனையாக வந்து வெள்ளையும் ஜொலையுமா வந்து உட்காந்துக்கிட்டே எங்களுக்கே பாடம் எடுக்கிறிய, 4 வருஷமா என்ன பண்ண? இதுக்கு நீ வந்து உன்னோட ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்றது தமிழர்கள் கேட்க வேண்டிய கேள்வி. எங்க ஆரியர்களோட கை கோத்துட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழர் தொன்மையான நாகரிகத்தை மறைக்க பாக்குறாரு. இந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, அவரையும் சொல்ல விட மாட்டேங்குது. என்ன ஆரியர்களோட கை கோத்துட்டு மறைக்க பாக்குறாரு? எடப்பாடி பழனிசாமி உங்க கையை பிடிச்சி நிறுத்தி நீ 4 வருஷமா நீ வந்து வெளியிடாதன்னு சொன்னார? என்னங்க லாஜிக்கா பேசுறீங்க? கொடநாடு என்னாச்சு? என்னாச்சு கொடநாடு என்னாச்சு? கொடநாடு என்னாச்சு? ஏங்க நாங்க உங்க கேக்குறீங்க, கொடநாடு என்னாச்சு? இந்த ஸ்டாலின் தானே கேட்டார் கை அப்படி. கொடநாடு என்னாச்சு? யோ நீதான் ஏன் ஆளுங்கட்சி, நீதான் ஏன் சொல்லணும் கொடநாடு என்னாச்சுன்னு? கொடநாடு என்னாச்சுன்னா அங்கேயே தான் இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். தொடர்ந்து மெய்ப்பிச்சுட்டு வரோம். மதுரைக்கு பக்கத்தில் கீழடி அகழ்வாய்வு கண்டுபிடிப்புகளை கொண்டு கீழடி அருங்காட்சியகத்தை ரொம்ப கம்பீரமாக உருவாக்கியிருக்கோம். அடுத்ததா இந்த பில்டிங்லாம் வந்து திமுகல தான் கட்டினாங்க. அங்க சும்மா ஒரு குழியை தோண்டி வச்சுட்டு 4 போர்டு போட்டு உட்கார வச்சுட்டு குழியை தோண்டி வச்சு குழிக்கு பிச்சை எடுத்த கும்பல் இந்த கும்பல். குழியை தோண்டி வந்து வச்சுட்டுலாம் போகல, அங்கே அதுக்கான நிதி ஒதுக்கி அதுக்கான அத்தனை ஆரம்ப கட்ட வேலையும் செய்தது அதிமுக. அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து இவங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க. இவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி எடுத்த உடனே கீழடி மேலடின்னு. என்ன கீழடி எங்க இருக்கு, மேலடி எங்கெங்க இருக்கு, சம்மந்தமே இல்லாம சொல்றீங்க. இது பாருங்க, இப்போ திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறேன். பொருணை ஆற்றங்கரை நாகரிகத்தில் நுண் கற்கருவி காலம் தொடங்கி இரும்பு காலம், தொடக்க வரலாற்று காலம்னு தொடர்ச்சியாக வரலாற்று தடயங்கள் பொருணை ஆற்றங்கரை பகுதிகளில்
ஏராளமாக கிடைக்குது. அதான் ஆட்டங்கரை குறிப்பிட்டு சொல்லணும்னா, மண்ணா அள்ளி சங்க கால உங்க கும்பல் எல்லாம் 11 மணிக்கு நாங்க வந்து தேர்தல் முடிவு அறிவிச்சு முடிச்சிட்டாங்கன்னாக்க, அப்ப நீங்க 11:05 நீங்க வந்து மண் அள்ளலாம்னு சொன்ன மிகப்பெரிய கனவான்களாச்சே இவர்கள். ஏங்க அவர் பொருணை ஆற்றங்கரையில இவங்க அப்படியே இந்த கற்காலத்தை எல்லாம் நோக்கி, ஏண்டா ஒரு கல்லையும் விட்டு வைக்கிறது கிடையாது. கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்சு இங்க செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு கல்லையும் விட்டு வைக்கிறது கிடையாது. அடிச்சு தூள் கிளப்புறீங்க. அந்த பக்கம் துரைமுருகன், இந்த பக்கம் அதாவது காட்பாடி கொள்ளையன் துரைமுருகன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மணல் திருடன் செந்தில் பாலாஜி, அந்த பக்கம் மணல் திருடன் பொன்முடி. எதை தான் விட்டு வைக்கிறீங்க நீங்க? இப்படிதான் தாம்பரத்தில் வந்து ட்ரெயின் ஏறினேன். பீச் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு அங்கிள் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு பேசிகிட்டே வந்தார். நானும் டிக்கெட் கேட்குற மாதிரி. வாங்கினீங்களா இல்லை கருணாநிதி ஸ்டைலில் வாங்காமலே வந்தீங்களா? ஐயோ நம்ம பஸ்ஸுன்னு சொல்லியிருக்கணுமே. சரி வாங்க பார்க்கலாம். துறைமுக நகரமான கொர்க்கை பற்றி சங்க இலக்கியங்களில் முழுமையாக பார்க்கலாம். டாலமி, பிளினி, டாலமி ஆ, டாலமி ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஏங்க அவர் இப்ப சொல்லிட்டாருன்னா நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன். ஸ்டாலின் டாலமியோடைய ஸ்பெல்லிங் சொல்லிட்டாருனாக்க TALMI அப்படின்னு இல்லையா அப்படின்னா? அப்படின்னா ஓ இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கங்க. அது வேறு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஸ்பெல்லிங் சொல்லுங்க சொல்லுங்க. டாலமி ஸ்பெல்லிங் சொல்லுங்க. டிஏ TAவா டிஇ ஐயோ சொல்லுங்க. PTயில் ஆரம்பிக்கும். Pயில் ஆரம்பிக்கும். பி சைலண்டா? ஓகேங்க. அதாவது தான் சைலண்டாக விட்டார் அவர். அதை ஏங்க நீங்கள் எழுதுறீங்க? அதான் எழுதி காமிக்க சொல்லுங்க ஒரு துண்டு சீட்டில். அவர் ஏங்க ஆங்கிலத்தில் எழுதணும்? டெவலப்மெண்ட் ம். இப்போ தாளம் இப்போ ஸ்பெல்லிங் தெரியல எங்களுக்கு என்ன இப்போ? ஒன்லி புதினுக்கு வந்து நம்ம தமிழ்ல எழுத தெரியுமா? இன்னைக்கு ஒரு பெரிய அதிபராக இல்லையா? புதினான்னு எழுதுவாங்க. ஐயோ போன்ற அயல்நாட்டவர்களும் இது பற்றி நிறையவே எழுதியிருக்காங்க. கொர்க்கையில் கிடைக்கக்கூடிய முத்துக்களை பற்றி சிறப்பாக குறிப்பிடுறாங்க. அதே போல் ஆதிச்சநல்லூர், சிவகலை போன்ற இடங்களில் எங்க ஊர் இரும்பு காலத்தை சார்ந்த இங்க பார்த்தா சவகலை புதைப்பிட பகுதிகளும் சிவகலை மக்கள் வாழ்விட பகுதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலை உலகுக்கு கொடையாக கொடுத்த ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் 1876ஆம் ஆண்டிலேயே கொர்க்கையை ஆய்வு செஞ்சதோட சிறிய அளவில் அகழ் ஆய்வும் செஞ்சார். அதே போல் ஜாகர் அலெக்சாண்டர் 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செஞ்சுருக்காங்க. தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் உலக அரங்கிற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் நம்ம அரசு சிறப்பையும் கொள்கையையும் நீங்க அப்படியே உலக அளவுக்கு கொண்டு போனது. ஆர்கே நகரில் ஆடினாங்களே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு டான்ஸு. சரி அதுதான் தமிழர் பண்பாடு. இவர்கள் பறைசாற்றுகின்ற தமிழர் பண்பாடு. ரோட்டில் வந்து இந்த மாதிரி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு ஆடி இவர் ரசித்து அப்படியே பாடி அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேகர் பாபு இப்படி வச்சு சிரிச்சுட்டே பார்த்துன்னு அவர் ரசிக்கிறது இவர் ரசிக்க. ஏங்க சீனியர் ஆர்டிஸ்ட் முன்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆடுறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? சீரியல் ஆர்டிஸ்ட். ஏங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்க. சீரியல் ஆர்டிஸ்ட் படமும் நடிச்சிருக்காரு. படம் நடிச்சு அது இன்னும் எத்தனை நடிகர்கள் சின்ன திரையிலும் பெரிய அதை திரையிலும் ஒரு நாள் நம்ம பார்க்கணும், ரிவ்யூ பண்ணோம்பா பார்த்து. ஆமா கந்தர் மலையை பார்த்துட்டு அப்புறம் உயிரோட இருந்தா கந்தன் மலை பரவாயில்லைங்க. இது கந்தல் கோலம். கந்தர் மலையை படத்தை வந்து கிஷோர் கே சாமிக்கு 1000 ரூபா QR கோடை கட்டி யூடியூப்ல பார்த்தாரு. நான் அதை பின்னாடி இருந்து ஒளிஞ்சு பார்த்தேன். ஆமாம் 1000 ரூபாய். ஏன் 1500 கூட கட்டி பார்க்குறேன். என் பணம் திருட்டு பணமா நான் இவர மாதிரி. சரி நம்ம 2 படத்தையும் வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு 4 சீன். ஆமா இந்த பக்கம் வந்து எச் ராஜா அவரோட ஆக்டிங் பெஸ்டா, ஸ்டாலின் ஆக்டிங் பெஸ்டா? ஆமா இது பார்க்கலாம். சுபகி வேற வராரு ஃபீல்டுக்கு தெரியும்ல. விஜய் போனோன்னு வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு எவ்வளவு பேர் வராங்க பாத்தீங்களா? என்ன நடிக்க போறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு பத்தி ஒரு படம் வருது. அதுல வந்து ஒரு முக்கிய தோற்றத்தில் நடிக்கிறாரு. அப்படியே அப்படின்னு ஒரு முக்கிய ப்ரோமோ வந்து வெளியிட்டு இருந்தாரு. என்ன வந்து படத்துல ஸ்கிரீன்ல வந்து முக்கு வர ஏங்க நீங்க வேற. முழு வீச்சில் ஈடுபட்டு வருது. பொருணை ஆற்றங்கரையின் முக்கியமான இடங்களில் தமிழ்நாடு தொல்லியல் துறை விரிவாக நடத்தின அகழ் ஆய்வுகளில் ஏராளமான சான்றுகள் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கு. என்ன பண்ணாங்க? ஆதிச்சநல்லூர் சிவகலையில் இந்த ஆதிச்சநல்லூர் இந்த பொருணை ஆற்றங்கரையில் நடக்குது. இதெல்லாம் வந்து பேச வேண்டியது துறை சார்ந்த அமைச்சர், சரி இல்லை துறை சார்ந்த நபர், சரியா? அதிகாரிகள்னு வச்சுக்கலாம், இல்லை அது சார்ந்த நிபுணர்கள், ஹிஸ்டாரியன்ஸ் இவங்கெல்லாம், சரியா? இவருக்கு பொருணை ஆற்றங்கரை எங்கே இருக்குன்னு கூட தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி அப்படியே இருந்தாலும் கூட இவர் வந்து இதெல்லாம் பேசுகிறார் இல்லையா? இவங்க அப்பா என்ன பண்ணார்? தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டு ஒன்றை செய்து விட்டு போனார். என்னன்னா இந்த அகழ்வாராய்ச்சியெல்லாம் வைத்து இவர்கள் என்ன சொல்ல விழைகிறார்கள்னா தமிழ் வந்து வந்து தொன்மை வாய்ந்தது அப்படின்றது வந்து, அதாவது தமிழ் இந்தியாவுடைய அந்த கலாச்சார தொடக்கமே வந்து தமிழ் மண்ணிலிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அப்பா போய் பண்ண வேலை என்னென்னா, இது தயாநிதி மாறன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. என்ன எங்கள் அப்பா பண்ணாருன்னா, பாராளுமன்றத்தில் வந்துட்டு
சோனியா காந்தியிடம் வந்து இவர்கள் கோரிக்கை வைத்தார்களாம். என்னன்னா அது மாதிரி செம்மொழி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செம்மொழி அந்தஸ்துக்கு அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் வந்து தெலுங்கு, மலையாளம், பேர் என்ன, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் வந்து கொடுப்போம், ஏற்றுக்கிறதுனா பார்க்கலாம் அப்படின்னு. உடனே தாத்தா இப்படி சொல்கிறாங்கன்னொடனே அவர் உடனே எல்லாம் சரிடா, கரெக்ட் தானடா பேராண்டி, நம்மளே உங்கள் குரூப் தானடா பேராண்டி, அதனால தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஆண்டு அளவுகோலில், அதாவது 2500 ஆண்டு பழமை வாய்ந்தது அப்படின்ற அளவுகோலில் இவர்கள் அந்த செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தார். இப்போ நீ என்ன சொல்கிறீங்க, இங்கே என்ன நீ பேசுகிற, இந்தியாவின் கலாச்சாரமே வந்து எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு சொல்கிற நீ, தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் மண்ணிலேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்கிற. ஆனால் நீ வாங்கி வந்த செம்மொழி அந்தஸ்து என்ன சொல்லுது, எல்லாமே ஒரே டைமில் ஆரம்பிச்சதுன்னு. சமஸ்கிருதம், தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு எல்லாமே ஒரே காலகட்டத்தில் 2500 ஆண்டு பழமை வாய்ந்தது அப்படின்றது தான் நீ கொடுக்கக்கூடியது. அப்போ யார் தமிழை சிறுமைப்படுத்தியது? இல்லைங்க, நம்ம இதுக்கு அகழ்வாராய்ச்சி செய்து தான் நீ தெரிஞ்சுக்கணுமா? இப்போ உலகின் மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லப்பட்ட இதில் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய முதல் குரங்கு தமிழ் குரங்கு அப்படின்னு நம்ம தலைவன் தான் சொன்னோம். ஆமாம், அது சரி, அது அவங்களுடைய இதை வந்து புரிதல். அதெல்லாம் முதல் குரங்கே தமிழ் குரங்கு, என் மகன் ஒரு தேவாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஓமைக்கு சொல்கிறேங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே என்ன நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, தமிழை நீ சிறுமைப்படுத்திட்ட, தமிழை கொச்சைப்படுத்தி விட்டீர்கள். அதையெல்லாம் செஞ்சுட்டு அகழ்வாராய்ச்சியில் நாங்கள் தோண்டி எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னா, அதுதான் அகழ்வாராய்ச்சி தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மத்திய அரசாங்கத்துடைய துணையோட அது நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? இல்லை நீ ஒன்றும் புதுசாக போய் அப்படின்னும் பொழுது நீ எதுக்கு வந்து இங்கே வந்து இன்னும் பெருசாக வெள்ளையும் சொல்லையும் போட்டு வந்து இனிமேல் நீ தோண்டி எடுத்து உட்காந்து நீ தோன்றதெல்லாம் என்ன, நீ எதுக்காக தோண்டுவ, உன் ஆளுங்க எதுக்கு தோண்டுவாங்க? நடுவில் ஏதோ பேட் வேர்ட்ஸ்லாம் பேசின மாதிரி தெரியுது. என்ன பேட் வேர்ட்ஸ்? சரி வேணாம், ஃப்ரீயாக விடுங்க. அப்போ நீ வந்து விரும்ப தோண்டி எடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ. இல்லை நீ வந்து உளியை நீ எப்படி உளியை வச்சு சிலையை வெட்டுவேன்னு நாங்கள் சிலையை செதுக்குவேன்னு நாங்கள் தான் பார்த்துருக்கோம். எங்கள் ஒளியின் ஓசையை நாங்கள் பார்த்துருக்கோம். ஐயோ, அது ஆக்சுவலி கிழவன் இம்சை அந்த படத்தின் பேர். ஒளியின் ஓசைன்னு தெரியாமல் வச்சுட்டாங்க. அந்த இவர் ஒரு உளியை வச்சு என்ன பண்ணார் பார்த்து தெரியல. பெண் சிங்கம் பார்த்துருக்கீங்களா? அது அசிங்கம். என்ன இந்த பொன்னார் சங்கர் பார்த்துருக்கீங்களா? குழப்பு பஞ்சர். சரியா? அதை பார்த்தோம்னாக்க இப்போ என்னென்னா, இந்த ஒரு வெங்கல சிலை எவனால் உளியை வச்சு செதுக்குவானா? இவர் செஞ்சார். அதுவும் இவர் செதுக்கிட்டு இருக்கும்பொழுது அப்படியே திடீரென்று உள்ள வந்து எடுத்தாங்களாம் வீடியோ. அப்படி இவர் இப்படி செதுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே திடீர்னு அப்படியே ஷாக்ல அப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு. காம்புல இருந்து கறந்தா மேட்டர் இல்லைங்க, கொம்புல இருந்து கறக்கணுங்க. அதனால வெண்கல சிலையை நாங்கள் வந்து உளியை வச்சு செதுக்குவோம். அவர் எதில் எதை கறந்தாரோ நாங்க அகழ் ஆய்வுகளில் வெண்கலம், தங்கம், செம்பு, இரும்புன்னு பல்வேறு உலோகங்களால் செய்யப்பட்ட தொல்பொருட்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக இரும்பை உருக்கி கருவிகளை செய்யும் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் தான் சிறப்பாக இருந்திருக்கு. தொல்லியல் அகழாய்வு இரும்பை உருக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டான், இரும்புக்காரங்க கொண்டு ஒடுக்குவேன்னு சொன்ன சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சு? இரும்புக்காரங்க துருபிடிச்சி போச்சு அப்படின்னு ஊரே திட்டிகிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ கொண்டு ஆதிச்சநல்லூர் பொருணை ஆற்றங்கரைன்னு எங்கள்கிட்ட வந்து ஆற்றுன்னு ஆற்றிக்கிட்டு இருக்க. சட்டம் ஒழுங்குக்கு துறை உங்களை தான் இருக்குது. இரும்புக்காரம்னு சொன்னியா இல்லையா? உன் இரும்புக்காரம் எங்கே போச்சு? உன் இரும்புக்காரம் என் மேலேயும் சவுக்கு சங்கர் மேலேயும் இன்னும் ஒரு 4-5 பேர் மேலேயும் இதுதான் உன் இரும்புக்காரத்தோட லட்சணம். வேறு எங்கேயாவது உன் இரும்புக்காரம் எங்கேயாவது காமிச்சிருக்கியா? அந்த இரும்புக்காரத்தை பற்றி பேசுப்பா, இதை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம். தானாடா விட்டாலும் தசையாடும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நண்பரை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. விட்டு கொடுக்காமலப்பா எங்க, அதாவது நீ வந்து ஒரு விஷயம் நடவடிக்கை எடுக்கிற, அந்த நடவடிக்கை வந்து சரியானதுன்னா சரியானதுன்னு சொல்ல போகிறோம். அந்த நடவடிக்கை பழிவாங்கும் அடிப்படையில் இருக்குன்னா பழிவாங்கும் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லிட்டு போக போகிறோம். நமக்கு என்ன இருக்குது? அது சவுக்கு சங்கராக இருந்தால் என்ன, இல்லை இந்த பேர் என்ன சாட்டை துரைமுருகனாக இருந்தானே, மாரிதாஸாக இருந்தானே, யாராக இருந்தானே. அண்ணாமலை படத்தில் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து சரத் பாபு வந்து காப்பாற்றிட்டு போவார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா வந்து பெருமையாக பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு உங்களை பார்த்தா வந்து தோணுது. துர்கா மேடம் அப்படி தான் பார்க்குறாங்களா ஸ்டாலின்? எங்க நீங்கள் இதுவரை கிடைச்ச இரும்பு பொருட்கள்லேயே காலத்தால் முந்தைய இரும்பு சிவகலையில் கிடைச்ச இரும்பு தான் என்பதும் அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. உலகின்
தலைசிறந்த அறிஞர்கள் முன்னிலையில் இந்த அறிவிப்பை ஜனவரி 2025 நான் உலகுக்கு வெளியிட்டேன். புறணை ஆற்றங்கர அகழ் ஆய்வுகளில் அந்த 2000 கிடைச்ச அந்த தொல்பொருட்கள் அறிவிப்பு இந்த அறிவிப்பு தான் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமே சமர்ப்பிக்கப்பட்டது. 2025 என்ன பிடிங்கிட்டு நீண்டு தான் கேள்வி. இவர் கையால இவர் வாயால தான் இதெல்லாம் வெளில வரணும்னு இருந்திருக்கு. வேற ஏதாவது வருமா? இல்லங்க, இவருடைய ஆட்சியில வெளில வரணும்னு இருக்கு. எல்லாரும் பொதுவா கையால வரும், வாயால வரும். வேற நீங்க ஏதாவது மட்டும் ஊமையில பேசுறீங்க, நாங்க வந்து ஊமையா பேசக்கூடாதா? இந்த பகுதியிலேயே அருங்காட்சியகம் அமைச்சு காட்சிப்படுத்தப்படும்னு அறிவித்து அந்த பணிகள் நிறைவடைஞ்சு இப்போ பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கு. இந்த பிரம்மாண்டமா மின் உருவாக்குது. விளக்குகள் இது உருவாக்குல. அலங்காரத்தில் செம்மையா இருக்கு பாருங்க. ஜொலிக்கு இது செலவு வந்து 100 கோடின்னு வைங்க. சரி, இது ஒரு 70 கோடி ஆட்டையை போட்டிருப்பானுங்க. அவங்களுக்கு தெரியுமா? சும்மா பொய் குற்றச்சாட்டு எங்க போய் சொல்லக்கூடாது. அதான் சொல்றேன், இவங்க கதை தான் ஊர் அறிஞ்சுதாச்சு. இது என்னங்க போய் கூட்டம், இவன் தான் கக்கூசியே விட மாட்டேங்கிறாங்களே. உலக தரத்துல பண்ணிருக்காங்க. கக்கூஸ் அதாங்க, எப்ப பார்த்தாலும் தரங்கட்டவனுங்க கக்கூஸ் கூட விட மாட்டேன், நோண்டி தின்றானுங்களே. அப்புறம் என்ன? கிக்கிக்கிக்கியோ. எங்க பார்த்தாலும் திருடுன்னு சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் இல்ல. ஒரு 6 நிமிஷம் வீடியோ அதை ஒழுங்கா பார்க்க விடுறீங்களா? சரி, ரியாக்ட் பண்ணலாம் கூப்பிட்டா ஒரு செகண்டுக்கும் அது இதுன்னு ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு ஆர்வப்பாளராக இருக்காருப்பா இவரு. நான் இனிமேல் வர்றேன், நான் தனியா வந்து வீடியோ பண்றேன்னா பண்றேன். இனிமேல் அவரை மாதிரி நான் தனியா நின்று பேசுறேன், என் தலைவர் மாதிரியே. பொருணை அருங்காட்சியகத்தோட ட்ரோன் காட்சிகளை உங்களில் பலர் பார்த்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2023ஆம் ஆண்டு மார்ச்சில் நான் திறந்து வச்ச கீழடி அருங்காட்சியகத்தை 2025 நவம்பர் வரை 12,50,000 பேர் உலகெங்கும் இருந்து வந்து பார்த்துருக்காங்க. நேரில் வர முடியாதவங்களும் இருந்த இடத்தில் இருந்த இணைய வழி மூலமாக கீழடி அருங்காட்சியகத்தை விர்ச்சுவலாக சுற்றி பார்க்க மெய்நிகர் இணைய வழி சுற்றுலாவை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இப்போ பொருணை அருங்காட்சியகமும் 55,000 சதுரடியில் மரபார்ந்த வடிவமைப்போட அதே நேரத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்களோட உருவாக்கப்பட்டிருக்கு. டிஜிட்டல் முறையில் உருவகப்படுத்தப்பட்ட இரும்பு உருக்கு செயல்முறை, 5D முறையில் தமிழ் நிலங்களின் வழியாக உணர்வு பயணம், பாண்டி விளையாட்டு தரை ஒளிப்பட காட்சி, தொல்லியல் வரலாற்று பின்புலம் குறித்த டாக்குமெண்ட்ரி படம், மெய்நிகர் படகு அனுபவம். சார் அங்க பாருங்க, அது இங்க பாருங்க, இது அப்படித்தானே காமிச்சாங்க. நீங்க பாத்தீங்களா? இந்த அப்பனும் பிள்ளையும் போவாங்க இந்த பிரிட்ஜு கிட்ட, இல்லை வெள்ளம் வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி போயிட்டு அப்படி அப்படி கொடுக்கும்போது ஒரு போஸ், இப்படி கொடுக்கும்போது ஒரு போஸ். சார் இந்த பக்கம், சார் சார் அந்த பக்கம், சார் என்னடா காற்றை குத்துறீங்க இப்படி இப்படி. ஒரு தந்தை மகன் உறவு பத்தி உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, அது இருந்துட்டு போட்டாங்க. ஒரு சின்ன பையன் அது என்ன அப்பா அப்படின்னு கேட்டா, தம்பி அது காவாப்பா அப்படின்னு, அப்பா இது என்னப்பா அப்படின்னு கேட்டா, தம்பி அது ஆட்டோப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஏங்க என்னங்க அதுலயும் பாருங்க, இவர் பையன் அதை விட பயங்கரம். என்னன்னா, இவன் முடிச்சுக்கிறது 4 மணிக்கு, அதனால இவன் நைட்டு போய் டார்ச் லைட்டோட அப்படி எடுத்து பார்க்கறான். ஏது அந்த பிரிட்ஜில் இருந்து இந்த பக்கம் டார்ச் லைட் வச்சுக்கிட்டு நைட்டு டார்ச் லைட் அடிக்காம பகல்லையாங்க அடிப்பாங்க. அதுதாங்க, இவன் பகல்லையும் அடிப்பாங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு இந்த கதை தானே இது. என்ன சரியா? இப்படி எவனாவது ஆய்வு பண்ணுவானா அப்படி? சரி, கமல் தூக்கி போட்ட லாஸ்ட் லைட்டு சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாரு. கமலையும் யூஸ் பண்றாரு, டார்ச் லைட்டும் யூஸ் பண்றாரு. கமலையே கடைசியில் டார்ச் லைட்டை வச்சு ரோட்ல நிற்க வச்சுட்டாங்க. ஐயோ, ஒரு அறிவாலயத்து வாசல்ல சொன்னாங்க. நீங்க வேற என்ன ஸ்கூல் படிச்சீங்க நீங்க? ஸ்கூல் லைஃப்ல எப்படின்னு எனக்கு சொல்லுங்க. உங்க டீச்சர் நம்பர் யாரா இருந்தா கொடுங்க. இவருக்கு எந்த இதுல வந்து டிசி கொடுத்தாங்கன்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆற்றுப்பள்ளத்தாக்கு நாகரிகங்களின் தொடுதிரை காட்சி, கருவிகளை உருவாக்கும் ஊடாடு சுவர், அதாவது இன்டராக்டிவ் வால், டிஜிட்டல் வால். அதுக்கு என்ன சொல்றாரு? அதுக்கு என்ன சொன்னாரு? ஊடாடு சுவரா? ஊடாடு சுவர் அப்படிங்கிறாரு. திருப்பி கேட்டுக்கலாமா? அவருக்கு சுகர் போல இருக்கு. ஏங்க சுகர்ன்றாங்க, சுகர்ன்றீங்க. சரி. தொடுதிரை காட்சி, கருவிகளை உருவாக்கும் ஊடாடு சுவர், ஊடாடு சுவர். ஊடாடு சுவர். சீமான்லாம் அப்படியே செகண்ட் பிளேஸ்ல போயிட்டாரு. தமிழ் கத்து கொடுக்கல, என் தலைவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துட்டாரு. திராவிட குட்டி சுவர். ஊடாடு சுவர் இவர் தான் எனக்கு. இன்டராக்டிவ் வால், புது வார்த்தை கத்துக்கிட்ட. ஊடாடு சுவர். ஏதோ அழகான பெண்கிட்ட போயிட்டு ஊடாடுவோம் நினைக்கிறாயா அப்படின்னு நான் சொல்ல போறேங்க. இன்டராக்டிவ் வால், டிஜிட்டல் ஃபீட்பேக் மையம், பொருணையின் குரல் பயணம் போன்ற ஏராளமான நவீன தொழில்நுட்ப அனுபவங்கள் இங்கே நீங்கள் பெறலாம். தமிழர்களின் தொன்மையை, தமிழர்களின் நாகரிக மேன்மையை பேசுவாங்க. ஏதாவது ரியாக்ஷன் பண்றது தான் ஒரு மனிதன்.
அப்படின்னு. அதாவது ஆ. அந்த எடிட் கட் தெரியாம பேசுறாப்லையாம். எடிட் ஆகுதுல்ல உங்களை தெரியாம பேசுறாப்லையா. கேமரால ஆடாம உட்காந்து பேசுங்க. பார்த்து கழுத்து சுருக்கிக்க போகுது அப்படின்னு. அவரோட மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ்ங்க. அது மாடுலேஷன் இல்லைங்க அது. இது எடிட் கட் தெரியக்கூடாதுன்னு பண்ற வேலை அது. இவரோட விஸ்காம் படிச்ச மாதிரி சும்மா ஏதாவது சொல்லி நான் நம்ப வைக்க எத்தனை edit பாக்குறீங்களா? பார்த்தாலே தெரியுதுங்க. அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட்னு ஒன்று பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலிட்டி தெரியலனா பேசாதீங்க. அதுலயே எடிட் இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். எத்தனை எடிட்? இந்த தலைமுறையினருக்கு மட்டுமல்ல, ஜென்சி உள்ளிட்ட ஏய், அடுத்தடுத்த ஜென் தலைமுறை ஜி. அந்த ஒரு வார்த்தை விஜயோட வாக்கு அப்படியே இழுத்தாரு பாத்தீங்களா தலைவன்? அவர் பாடகி ஜென்சியை சொல்றாரு. பாடகி ஜென்சி அவங்க பாடுறதே ஒரு பாட்டு தான். அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல ஒரு பாட்டுல இல்ல, பாடகி ஜென்சி அவங்களே பாடிட்டு போயிட்டாங்க. ஏங்க அவங்க எல்லாம் இழுக்கிறீங்க? ஜென்சி இப்போ அதாவது பாத்தீங்கன்னா வந்து நீங்க பிறந்த ஒரு 50 வருடங்களுக்கு அப்புறம் இப்ப வந்து பிறந்திருக்காங்கல்ல. இவர் என்ன நேத்திக்கு பிறந்தாராமா? அவரை பார்த்தா என்னோட வயசு கம்மியா மாதிரி தெரியறாருங்க அவரு. தெரியல. அந்த டோப்பா மட்டும் கேட்டுட்டேன். ஐயோ, அதை பார்த்து கேட்ட வந்தான் அந்த ஒருத்தன் துண்டு போடுறதுக்கு. எவ்வளவு தைரியம் தான் என் தலைவன் தலையிலே வந்து கை வைப்பான். அவ்வளவுதான். அப்புறம் காலில் வந்து மன்னிப்பு கேட்டு போனான் பாத்தீங்களா இல்லையா? ஏன் அவன் குடும்பத்தோட வந்து காலில் விட தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த துண்டை போட வந்தான். அது அந்த டோப்பா கேட்டால் 50 லட்ச ரூபா யார் தருது அப்படின்னு அதிர்ந்து போயிட்டார் ஸ்டாலின். அதுக்கப்புறம் வந்து அவனை ஏய் இப்படின்னு உடனே அவன் போய் தள்ளி போயிட்டு சரி வந்து காலில் விழுந்தான். விழுந்த உடனே அப்படியே அந்த துண்டை தூக்கி போட்டார். அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்து பார்த்து இவ்வளவும் செஞ்சுருக்கிறோம். என்னோட இந்த எண்ணம் ஈடேற நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பங்களோட கீழடி அருங்காட்சியகத்தையும் புறணை அருங்காட்சியகத்துக்கும் அணியணியாய் வரணும்னு அன்போட உரிமையோடு அழைக்கிறேன். நம்மளோட பெருமையும் வேண்டாம் வரலாற்றையும் அன்போட உரிமையோட அழைக்கிறாரு. அதை போய் அப்படி சொல்றீங்களேங்க. இலகிய மனசு கொண்டவர். அதுக்கு ஆப்போசிட்ங்க நீங்க. அப்படியே நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் உலகத்துக்கு அதை எடுத்து சொல்ல முடியும். அதுக்கான நம்ம அரசின் முயற்சிக்கு உங்கள் ஆதரவு வேணும். கீழடி நம் தாய்மடி, பொருணை தமிழரின் பெருமைன்னு உரைக்கச் சொல்லுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். கீழடி நம் தாய்மடி, இங்க வாழ்ந்துக்கிறோம் தெரியல, இங்க வாழ்ந்தோம் சார் அப்படின்ற மாதிரி நெஞ்சில் வச்சாரு பாத்தீங்களா கையை. ஏன் நெஞ்சிலே வச்சா? ஆலமரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலேன்ற மாதிரி. சரி, எப்படி இருந்துச்சு ஓப்பனா சொல்லுங்க. சி, இந்த அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு மனசுல இருக்க அந்த வன்மத்தெல்லாம் எனக்கு என்னங்க அதான் சொல்றேனுங்க. யாரோ ஒருத்தருடைய உழைப்பை எடுத்து இவருடைய ஸ்டிக்கரை போட்டுக்கொண்டு அதுக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டிக்கர் கட்டின ஒரு வேட்டியை அப்படி மாட்டின்னு வந்து அந்த வடிவேலு ஸ்டைலில் மாட்டின்னு வந்து ஒரு டயலாக் டெலிவரின்னு இந்த கருமத்தை வேற நீங்கள் பார்க்க வச்சிங்க. இது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து புத்தாண்டு பிறந்த மாதிரி இருந்துச்சு. 2026 என் கண்ணில் இப்போவே பார்த்த மாதிரி சும்மா ஜொலிக்கிறாருங்க தலைவன். ஆமாம்மா ஜொலிப்பார். அந்த 50 லட்ச ரூபா டோப்பா கேட்டிங்கன்னா யாரும் ஜொலிக்கிறாங்கன்னு தெரியும். அந்த பழைய ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் வெளில வருது. அந்த ஒரு நிற்கிறது உங்களுக்கு அது மாதிரி வரலன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. சும்மா வராத விஷயங்களை பண்ணிக்கிட்ட கேக்கோ. மொத்தத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு அன்பு அப்பாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு கனிவான தாத்தாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் இருக்க அட்வைஸ் பண்ணுற ஒரு அங்கிளை பார்த்தா மாதிரி இருந்துச்சு. ஆசிரியர் தமிழ் ஐயா அங்கிள் அப்படின்னு வச்சுக்கலாமா? மொத்தத்தில் எல்லா விதமாக அந்த ஒரு கனிவு வந்து அந்த வீடியோவில் என்னால் வந்து பார்க்கணும். அந்த எஃபர்ட் நீங்கள் வந்து மான் கி பாத் உட்காந்து கேட்பாரு பாரு. மான் கி பாத் அவங்க வந்து எல்லா வாட்டியும் ரேடியோவில் போட்டால் கேட்டுனே இருப்பார். ஸ்டாலின் அவர்கள் வந்து நவரசத்தோட ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. மன் கி பாத், இது மங்கி பாத்.